ஹலோ மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு பலாப்பழம் வந்து நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம். ராமநாதபுரத்துலேருந்து, சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர், பெங்களூர், இது மாதிரி 7-8 ஊரில் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பழத்துக்கு 700 ரூபா படி ஜிபே போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அறுவடை இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்படியே வந்து பாருங்கள். தம்பி வாயா, அந்த பழம் இருக்குல்ல, அது பழுத்துச்சு. மேலே உள்ளது கவனமாக வைக்கணும். கொப்பு வந்து அப்படியே கொப்பில் வந்து கவனமாக காய வாங்க. நீ வா தூக்கிட்டு, இதான் மெலிசாக இருக்கீங்க, நாங்களாம் குண்டாக இருக்கேன். இது அதோட பத்து வச்சுக்க. அது மேலே கோப்பில் இதை கூட வெட்டி விட்டுருவோம். உடனே இந்த காய் மாட்டேன் நல்லா மேலாக விட்டேன். காம்பு பெரிய காம்பா, மேலே காம்பு வந்து ரெண்டே ஒன்றா விட்டுறாத. இந்த பெருசு காம்பை கொஞ்சம் ஏற்றி மட்டும் அதை தட்டிடாம தம்பியே பார்த்து காம்பை விட்டு விட்டுருங்க தம்பி. காம்பை கொஞ்சம் விட்டு. ஓகே, பழுத்த பலா. இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து உங்கள் சிஸ்டருக்காக வெளிநாட்டிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மாஷா அல்லாஹ் விளைச்சல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், தட்டி பார்த்தா தெரியுங்க. அது காயோட அந்த பாருங்க, தெரியுதா? இதுதான் மேட்ரு. காய் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய சொலையாக இருக்கும். இந்த அப்படியே பழுத்தம், அப்படியே ஆர்கானிக் ஏஆர்பி ஆர்கானிக் கார்டிலேருந்து பழுத்த பழம் மரத்துலேயே. அடுத்து மெதுவாக தம்பி, மெதுவாக கவனம். ஏனி பாத்தியாயோ? கவனம் இங்கிட்ட எடுங்க, உள்ள எடுங்க. கையில் வச்சுக்க, கையில் பிடிச்சிக்க, கையை பிடிச்சிக்க. பழுத்துருச்சு. ஆமாம், மெதுவா விட்றா தம்பி. சூப்பர். ஏனி எப்படி பிடிச்சிங்க? ஏனியா பிடிச்சிக்கணுமா? 2 தானே? ரெண்டு தானே? அவ்வளோதானே? இல்லை அப்படியே லைனில் இருங்க. இல்லை, இந்த பழத்தை கூட பிடிச்சிக்க. நான் இறங்கிக்கிறேன். வேற எதுவும் பெருசாக இருக்கா தம்பி? அது மேலே எது பெருசாக இருக்கா? பெருசாக இருக்குது தானே? இங்கே இதுவும் ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் இருக்குது. வெட்டிடுவோம், அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கொடுங்க. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா அணில், இயற்கை சீற்றம் வந்து அணில் வந்து ஓட்ட போட்டுருச்சு. இங்கே உள்ளூரில் ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதை கொடுத்துருவோம். ஏன்னா அணில் இப்போ கிடைச்ச பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, இங்கே காமிங்க. நீங்கள் அறுவடை அடிப்பாங்க அப்படியே இருங்க. கட் பண்ணி எடுத்துவா. அது எப்படி கீழே தானே விழுகிற மாதிரி தான் இருக்கும். காம்பை விட்டு வெட்டுங்கம்மா. பிடிக்க முடியாது, கீழே தானே விழுகும். பிடிச்சியா? போடு. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு வாங்க. ஏன்னா வந்து மேலே பார்த்தா சின்னதாக இருக்குது. அறுவலை போட்டுறாத, அறுவலை போட்டுறாத. மேலே பார்த்தா சின்னதாக இருக்குது, கிட்ட போனால் பெருசாக இருக்குது. பாருங்க மசாலா. இதுவுமே வந்து நல்ல ஒரு சைஸ் தான். இது வந்து பெங்களூருக்கு போகுது. இந்த பழம் வந்து பெங்களூருக்கு போகுது. அம்மா என்னது அது காய்ச்சா இருக்கா? இல்லை இதாக இருக்கா? பழுக்கலை சொல்ல இருக்குங்களா?